மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸருடைய ஒய்ஃபு கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வழியாக முத்துவோடைய கார் திரும்பவும் முத்துவுக்கு கிடைக்குது. அந்த கார் எடுத்துக்கிட்டு முத்து வேகமாக வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ரோஹிணியோட மாமா கையில் ஆட்டை பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்காரு. இதை பார்த்துட்டு முத்து, இது என்ன இது, பார்லர் அம்மாவுடைய மாமா மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி, யோ மலேசியா மாமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இதை கேட்டுட்டு அந்த மாமா திரும்பி பார்க்குறாரு. முத்துவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாரு. யோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு எங்கேயா போகிற, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கிற, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமாக கிட்டக்க போகிறாரு. முத்து வர்றதை பார்த்துட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு மாமா வேகமாக ஓடி ஒரு சந்துக்குள்ளே பூந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. அட பாவிகளா, இந்த மலேசிய மாமாவும் செட்டப்பு தானா, இன்றைக்கி இருக்குது அந்த பார்லர் அம்மாவுக்கு அப்படின்ட்டு முத்து திரும்பவும் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருக்காங்க. ரோஹிணியும் அங்கே இருக்காங்க. முத்து எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, நான் இன்றைக்கி வர்ற வழியில் ரோஹிணியோட மலேசிய மாமாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு ரோஹிணி அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்றைக்கி என்ன ஆக போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட முகத்தை பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக என்னப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.